வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் டிடிஹெச் இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்மேக்ஸ் பாக்ஸ் வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்கிறாங்க. இந்த சன்மேக்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் மூலம் டிஷ்ஷே இல்லாமல் படம் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லைவ் டிவி வந்து இதில் பார்க்க முடியும். சன் டைரக்ட் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சன் கோ லைவ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சன் கோ லைவ் அப்ளிகேஷன் இதுலேயே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம டிஷ்ஷு கனெக்ஷனே கொடுக்காம வெறும் இன்டர்நெட் மட்டும் கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற பிளானை இந்த இதில் நம்ம பார்க்க முடியும். நம்ம டிஷ்ஷு மூலம் தான் அந்த பிளானை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன பிரச்சனை இருந்தது. அது நிறையா பேருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க அதை ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில பேருக்கு அது தெரியல. அது எப்படி இதை லைவ் டிவி வந்து இதில் ஆக்டிவேட் பண்ணி டிஷ்ஷே இல்லாமல் படம் பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சன் டைரக்ட் பாக்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா கீழே வந்து சன் கோ அப்படின்னு சொல்லி இன்பில்டாகவே வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து இந்த செட்டாப் பாக்ஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது, பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ நமக்கு இதில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாது. ஸோ மொபைல் நம்பர் வேணும்னா நம்ம ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது வாங்கியிருக்க மொபைல் நம்பர் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அப்போ இதை வந்து மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல உங்கள் செட்டாப் பாக்ஸில் ஒரு ஒய்ஃபையை வந்து கனெக்ட் பண்ணிங்க, இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஒய்ஃபை இருந்துச்சுன்னா வீட்டில் ஒய்ஃபை மூலம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணிக்க. நான் என்னோடய மொபைல் இன்னொரு மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நம்ம செட்டாப் பாக்ஸில் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கனெக்ட் கொடுத்துட்டோம். ஸோ இன்டர்நெட் இப்போ வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த மேலே டாப்பில் இருக்கிற ஐகான்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதில் உள்ளே போய் கடைசி போனீங்க அப்படின்னா, கடைசி வாங்க அப்படியே டாப்பில் வந்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் பட்டன் கிட்டே போகும்போது ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே 3வது ஆப்ஷன் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன்ன்றது தான் அர்த்தம் அதுக்கு. அதில் உள்ளே போனீங்கன்னா சி ஆல் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அங்கே உள்ள என்னென்ன அப்ளிகேஷன் அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸில் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன் டைரக்ட் கோ அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனும் வச்சு ஓகே கொடுங்க. அந்த அப்ளிகேஷனோட இதில் வச்சு ஓகே கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிளியர் கேட்சு, கிளியர் டேட்டா அப்படின்லாம் இருக்கும். அதெல்லாம் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். அதாவது கேன்சல் ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கிளியர் டேட்டா எல்லாமே கிளியர் ஆகிரும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அன்இன்ஸ்டால் அப்டேட் கொடுங்க. இல்லை இதை கொடுக்காம கூட டேரெக்டாக கூட கொடுக்கலாம். அன்இன்ஸ்டால் அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு திருப்பி ஹோம் பட்டனை அழுத்திட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வந்து சன் டைரக்ட் கோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அங்கே இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் செட்டாப் பாக்ஸில் அந்த சன் டைரக்ட் கோ புது அப்ளிகேஷன் அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்காது, போயிடும். இப்போ உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் கொடுத்து உங்களுடைய செட்டாப் பாக்ஸ் வாங்கினீங்களோ அந்த மொபைல் நம்பருடைய நம்பரை இங்கே போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் போட்டு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் ஆனோடனே மேலே டாப்பில் 2வது இது லைவ் டிவின்னு காமிக்கும் அல்லது ஐபிடிவின்னு காமிக்கும். அந்த லைவ் டிவிக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா கர்சரை நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி
நம்ம சன் டைரக்ட் அப்ளிகேஷனில் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே தமிழ் தெலுங்குன்னு சொல்லி ஒவ்வொரு சேனலாக காமிக்கும். இப்போ நான் பாருங்கள், ஆண்டனா கனெக்ட் பண்ணலை, வெறும் HDMIக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், பவர் கொடுத்துருக்குறேன், பாக்ஸ் ஆனில் இருக்குது. இப்போ அந்த லைவ் டிவியில் வச்சு ஓகே கொடுக்குறேன், சன் டிவி ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன சேனல் வேணுமோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலாக செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து சிக்காமல் நல்லா தெளிவாக ஓடும். இன்டர்நெட் நல்லா ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சூப்பராக ஓடுங்க, எந்த குறையும் இருக்காது. இங்கே இந்த லைவ் டிவிலாம் ஓடணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் எந்த செட்டாப் பாக்ஸ் இருக்குதோ, அது ஆண்ட்ராய்டு பாக்ஸாக இருக்கலாம், இல்லை எந்த பாக்ஸ் HD பாக்ஸாக இருக்கலாம், நார்மல் பாக்ஸாக இருக்கலாம், எந்த பாக்ஸாக இருக்குதோ அந்த பாக்ஸ் வந்து மினிமம் பேசிக் பேக்கேஜுக்கு மேலே இருக்கணும். பேசிக் பேக்கேஜுக்கு மேலே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இந்த லைவ் டிவியில் உங்களுக்கு எல்லா லைவ் சேனல்ஸும் அங்கே என்ன பேக்கேஜ் போட்டிங்களோ அந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கண்டு கழிக்கலாம். இதே மாதிரி உங்கள் டிவிலையுமே ஆண்ட்ராய்டு கோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் கோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இந்த முறையில் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லைவ் டிவியை பார்த்துக்கிற முடியும். டிஷ்ஷு தேவையில்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் DTH இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.